வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ அதனால் பார்த்துக்கிட்டனா ஒரு வாரம் வீடியோ போட முடியாதனால காய்ச்சல் ஆகி போச்சு. வேறு எதுவும் இல்லை. அதனால தான் பார்த்துக்கிட்டனா என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கு நான் உங்கள்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டனா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் வந்து பார்த்துக்கிட்டனா நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 2007 வருஷம், இயக்கம் டைரக்ஷன் கதை மற்றும் இயக்கம் ஹரி அவரோட இயக்கத்தில், யுவன் சங்கர் ராஜா அவரோட இசையில், சூர்யா, அசின், கலாபவன் மணி, வடிவேலு மற்றும் பலர் நடித்து தியேட்டரில் வெளிவந்த படமாக இருந்தது வேல். அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி சூர்யாவுக்கும் அசினுக்கும் வந்து பார்த்துக்கிட்டனா இந்த படம் தான் வந்து பார்த்துக்கிட்டனா முதல் படம் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டனா கஜினி ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா அவங்களோட ஜோடியை பார்த்துட்டு இந்த படத்தில் வந்து பார்த்தா அவங்களோட ஜோடி நல்லாக்குமேட்டு போட்ட படம் தான் அந்த படம். அதே மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தோன்னா செட் ஆச்சு. சூர்யா வந்து பார்த்துக்கிட்டனா இந்த படம் டபுள் டூ பண்ணியிருப்பா அப்படி, அதாவது இரட்டை வேடம். கதை வந்து இப்போ படத்தோட கதைன்னு பார்த்துக்கிட்டனா சூர்யா அப்போட அம்மா அப்பா வந்து பார்த்துக்கிட்டனா இரட்டை குழந்தை பார்க்குறாங்க. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ட்ரெயினில் போகும்போது ஒரு குழந்தை தொலைஞ்சி போயிடுது. அந்த குழந்தை வந்து பார்த்துக்கிட்டனா திண்டுக்கல் மாவட்டம் சொக்கம்படிங்கிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை வளர்க்குது. இன்னொரு பையனை வந்து பார்த்திங்கன்னா சூர்யோட அப்பா அம்மா வந்து பார்த்து வளர்க்குறாங்க. அவர் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு தனியாரில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி. அப்படிப்பட்ட அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் வருது. ஒரு பொண்ணை வந்து பார்த்துக்கிட்டனா ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணை வந்து பார்த்து எந்த மாதிரி பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் வருது. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டாக தான் நம்ம அசினி வராங்க. அதே மாதிரி அவங்கள வந்து பார்த்துக்கிட்டனா ஃபாலோ பண்ணி அவங்களோட ஐடென்டிட்டி கலெக்ஷன் பண்ணும்போது அவர் வந்து பார்த்தா அந்த பொண்ணை பற்றி வந்து பார்த்தா சொல்கிற அப்படி அசினை பற்றி தெரிஞ்சுக்கிற அப்படி நீங்கள் வந்து பார்த்தா கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும், இது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணிவிட்டு சொல்லிட்டு போயிடற அப்படி. அவரோட கேரக்டர் பிடிச்சி போனதுனால அசினுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா சூர்யா மேலே காதல் வருது. அந்த காதல் வந்து பார்த்துக்கிட்டனா நாடகங்களும் பார்த்துக்கிட்டனா கல்யாணம் வரைக்கும் போகும்போது இவர் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிற அப்படி. அப்படி அவருக்கு வந்து பார்த்தா அப்பா அம்மா வந்து பார்த்துக்கிட்டனா இந்த மாதிரி வந்து பார்த்தா தன்னோட அப்பா வந்து பையன் வந்து மூத்த பையன் தொலைஞ்சி போயிட்டான் அந்த பையனை ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அசின் வந்து பார்த்துக்கிட்டனா அவங்களோட டிவி ஷோஸுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு இதுக்காண்டி திண்டுக்கல் மாவட்டம் வராங்க. அப்போ வந்து பார்த்துக்கிட்டனா எதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவோட அண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அவங்க வந்து பார்த்துக்கிட்டனா அவர் ஒரு உருவத்தில் ஒரே மாதிரி இருக்கிறனால அதை வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாட்ட காட்டுறதுனால சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா அவரை தேடி திண்டுக்கல் மாவட்டம் வரா அப்படி. அங்கே வந்து பார்த்துக்கிட்டனா நான் பார்க்கும்போது சூர்யாவோட அண்ணா பார்க்கும்போது சொக்கம்பட்டியில் வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம கலாபவன் மணிக்கும் வந்து கலாபவன் மணிக்கும் சூர்யாவுக்கு வந்து பார்த்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. அந்த பிரச்சனையால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து பார்த்துக்கிட்டனா அவர் எப்படி சால்வ் பண்ண அப்படி. பிரிஞ்சு போன அம்மா அப்பா கூட வந்து பார்த்துக்கிட்டனா இந்த பையன் வந்து பார்த்தா சேர்ந்தாப்படியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பல கோணலாம் வந்து பார்த்துக்கிட்டனா கொண்டு போனாலும் படத்தில் ஆங்காங்கே வந்து பார்த்துக்கிட்டனா காமெடி படம் வந்து பார்த்தா எங்கேயுமே தொய்வில்லாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி காமெடியை சொருகி முழுக்க வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபேமேஜ் பேக்கேஜாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தை கொண்டு போய் நம்ம இயக்குனர் கை படம்னாலும் தெரியும். படம் வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக போகும், விறுவிறுப்பு பஞ்சம் இல்லாமல் எங்கேயுமே வந்து பார்த்தா தொய்வில்லாமல் போகும். அவரோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் அனைத்துமே அற்புதமாக இருந்தாலும் படத்தோட பின்னணி இசை பார்த்து சூப்பராக இருக்கும். வடிவேலு காமெடி மிரட்டியிருப்பா அப்படி. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்துக்கிட்டனா அவரோட காமெடியை பார்த்து தனிச்சு நின்று பேசும். சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரெட்டை வடையம் போட்டு அற்புதமாக நடிச்சிருப்பா அப்படி. வெற்றிவேலுன்னு பார்த்தா 2 கேரக்டர் வந்து பார்த்துக்கிட்டனா சூப்பராக நடிச்சிருப்பா அப்படி. அதுவும் இந்த திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்துலேயும் வரக்கூடிய கேரக்டரில் மட்டும் அற்புதமாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அசின் வந்து பார்த்துக்கிட்டனா அவருக்குன்னு அளவு செஞ்ச மாதிரி அவருக்கேற்ற ஹீரோயின் மாதிரி இருந்தாங்க. அசினோட நடிப்பு இந்த படத்தை எங்கேயுமே குறை இல்லாமல் சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலாபவன் மணி ஒரு வில்லை வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போமா இருப்பா அப்படி. அவர் இன்ட்ரொடக்ஷன் பண்ணும்போதே வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு பாம்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா மல்யுத்தம் பண்ணுவா அப்படி. அந்த சீன்லாம் வந்து பார்த்துக்கிட்டனா இவன் உண்மையாலுமே வில்லன் அண்ணனை கிரிக்கெட் அணைக்க தோணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவர் பண்ணுறக்கூடிய வில்லத்தனமெல்லாம் பார்த்துக்கிட்டனா வேறு லெவலாக இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு சென்டிமெண்ட்டான சீனை வச்சு இந்த படத்தை முடிச்சிருப்பா அப்படி. அதான் வந்து பார்த்தா கரியோட டச்சுங்கிறது. அவருக்கே உண்டான தோரணையில் அவருக்கே உண்டான பாணியில் இந்த படத்தை எடுத்துருப்பபடி. ஹரியோட வேகம் வந்து பார்த்தா எங்கேயுமே குறையில. படத்தோட இசை வந்து பார்த்தா யுவன் சங்கர் ராஜா. படத்தில் பாட்டும் சரி பின்னணி இசையும் சரி நமக்கு வந்து பார்த்தா எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டனா தொய்வில்லாமல் கொண்டு போனது அதுவும் ஒரு காரணம். இந்த படத்தை எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கலாபவன் மணியோட ஆக்டர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி படத்தோடைய காமெடி அதிகமாக ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் சந்திப்போம். அது வரைக்கும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது, 4 பேருக்கு நீங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய உச்சத்தை அளிக்கூடும். அதனால் அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.